ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கரையான்கள் வந்து வீட்டுக்குள்ளே என்டர் ஆகுது அப்படின்னா வந்து ஃப்ளோரிங் லெவல், அதாவது பேஸ்மெண்ட் இருந்து கரையான்கள் வந்து அந்த மண் வழியாக வந்து மேலே பார்த்தீங்கன்னா டைல்ஸில் வந்து அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வீடு உள்ள வந்து நம்முடைய மர ஜாமான்கள் வந்து ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய வாய்ப்பில் இருக்குது. ஸோ நாம் ஃப்ளோரிங் லெவல்லையே இந்த கரையான்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது முக்கியம். ஸோ இந்த ஃப்ளோரிங் லெவலில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இனிஷியலாக வீடு கட்டும் போதே பண்ணக்கூடியதான் இந்த ரெட்டிகுலேட்டிவ் பைப்பிங் சிஸ்டம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா வந்து ஈஸி பெஸ்ட் அப்படிங்கிற கம்பெனிஸ் பண்ணக்கூடிய ஒரு பாப்புலரான பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெட்டிகுலேட்டிவ் பைப்பிங் சிஸ்டத்தில் ஃபஸ்ட்டு பண்ணக்கூடிய ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா வந்து பைப் வந்து லே பண்ணுவாங்க, அதாவது பைப் லைன் லேயிங். இதில் யூஸ் பண்ணக்கூடிய பைப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மைக்ரோபோரஸ், அதாவது நுண்துளைகள் இருக்கக்கூடிய பைப்ஸை வந்து நம்முடைய வீட்டுடைய ஃப்ளோரிங் லெவலில் இந்த பைப்ஸ் வந்து பிளேஸ் பண்ணிடுவாங்க. இந்த பைப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே எங்கெல்லாம் வந்து ஃப்ளோரிங் லெவல் இருக்குதோ, அதாவது ஹால், கிச்சன், நம்முடைய பெட்ரூம், இந்த மாதிரி எல்லா இடங்கள் பிளேஸ் பண்ணிடுவாங்க. இந்த பைப்ஸ் எப்போ பிளேஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ்மெண்ட்டில் பிசிஸ் ஒர்க் முடிச்சிருவோம், அதாவது 1.5 ஜல்லி முடிச்சிருவோம். இந்த 1.5 ஜல்லி முடிச்சுட்டு டைல்ஸ்க்காக நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ இந்த ஸ்டேஜஸில் நம்ம வந்து பைப்ஸ் வந்து பிளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது டைல்ஸ் போடுறதுக்கு முன்னாடியே நம்ம பிளேஸ் பண்ணி முடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த பைப்ஸ் எல்லாமே வந்து ஒன்னோட ஒன்று சீரியஸ் கனெக்ஷனில் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது எல்லா பைப்ஸையும் வந்து ஒன்றா கனெக்ட் பண்ணிவிட்டு வெளியில் காமனாக ஒரு இன்லெட், அதாவது கெமிக்கல் சப்ளை பண்ணுறதுக்காக ஒரு பொதுவாக ஒரு காமனான ஒரு பைப்ஸை வந்து வெளியில் வச்சுருவாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பைப்ஸ் வந்து உள்ளே வந்து வச்சிருக்கும் போது நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏதாவது உள்ளே வந்து பூச்சி வேலை இல்லை மாதிரி மற்ற ஒர்க் பண்ணும்போது இந்த பைப்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து டிஸ்லொகேஷன், அதாவது அசைஞ்சு வேற ஒரு இடத்துக்கு வந்து நகரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த கார்னரில் ஃப்ளோரிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து கிளாம்ப் பண்ணிடுவாங்க. அதனால அந்த பைப்ஸ் வந்து நம்ம அசையாமல் இருக்கிறத வந்து என்ஷூர் பண்ணிடலாம். அடுத்து அந்த கிளாம்பிங் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மேலே வந்து எம்சாண்ட் வச்சு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ஏதாவது ஃபர்தராக வந்து ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா வந்து சிமெண்ட் பார்ட்டிகல்ஸோ இல்லை வந்து டஸ்ட்டோ பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன நுண்தணைகள் இருக்கக்கூடிய பைப்ஸில் வந்து அந்த கேப்ஸை வந்து க்ளோஸ் பண்ண கூடிய வாய்ப்பில் இருக்குது, அதாவது அடைச்சிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா கிளாம்ப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா மேலே வந்து எம்சாண்ட் வச்சு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி எம்சாண்ட் வச்சு க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பண்ணக்கூடிய பார்த்தீங்கன்னா கெமிக்கல் வந்து அப்ளிகேஷன் பண்ணுறது. ஸோ இந்த கெமிக்கல் அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காமனான இன்லெட் வந்து வீட்டுக்கு பொதுவான ஒரு இடத்துல வந்து வச்சிருப்பாங்க. இந்த இன்லெட் வழியாக நம்ம வந்து ஒரு 1/2 HP இருக்கக்கூடிய மோட்டர் வச்சு நம்ம வந்து அந்த கெமிக்கல்ஸ் வந்து உள்ளே வந்து பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே வந்து வீட்டுடைய ஃப்ளோரிங் லெவலில் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. ஃப்ளோரிங் லெவலில் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதால நமக்கு வந்து கரையான்கள், அதாவது வீட்டுக்கு வரக்கூடிய டெர்மைட் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளோரிங் லெவலில் வந்து முன்னாடி வரும்னு சொல்லிக்கிறோம். ஸோ அதை வந்து நம்ம முழுவதுமாக தடுத்துடலாம். அடுத்தது இந்த ஈஸி பெஸ்ட் கம்பெனிஸ் யூஸ் பண்ணுற கெமிக்கல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஆர்டர்லெஸ் கெமிக்கல்ஸ், அதாவது ஸ்மெல் இருக்காது. ஸோ அதனால நமக்கு வந்து எந்த கெமிக்கல் கான்சன்ட்ரேஷனாக நமக்கு எந்த பாதிப்புகளுமே வராது. வீட்டுக்குள்ளே நம்ம இருக்கும்போதே வந்து சர்வீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன் டேலேயே பார்த்தீங்கன்னா இந்த டீம் வந்து நமக்கு வந்து ஃபுல்லாக வந்து ஒர்க்கை வந்து முடிச்சு தந்துடுவாங்க. அல்லது ஸ்கொயர் ஃபீட் தகுந்த மாதிரி அதிகமாக இருக்குது அப்படிங்கிறப்ப நெக்ஸ்ட் டே வந்து கண்டினியூ ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா கார்னரில் வந்து டைரெக்டாக வந்து அப்படியே வந்து பைப்ஸை வந்து வளைக்காமல், அதாவது கார்னரில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் எல் ஜாயின்ஸை வச்சு வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் கெமிக்கல்ஸ் வந்து ஈவனை வந்து மற்ற இடங்களில் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி வந்து கார்னர்லேயே வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அடுத்த சின்ன டவுட் இருக்குது, இந்த மாதிரி நம்ம பைப்ஸ் யூஸ் பண்ணுறதுனால வந்து கொஞ்சம் நாள்லேயே வந்து லூஸ் ஆயிரும், இல்லை வந்து நமக்கு வந்து அந்த கெமிக்கல்ஸ் வந்து கண்டினியூஸாக போகுமா இல்லை அப்படிங்கிற வந்து டவுட் இருக்குது. பட் இவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா வந்து எல்லா குவாலிட்டியான மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஜாயின்ஸு எங்கெல்லாம் வந்து சீரிஸ் கனெக்ஷன் வந்து கனெக்ஷன் பண்ணுறாங்களோ, எங்கெல்லாம் வந்து அந்த எல் ஜாயிண்ட் யூஸ் பண்ணுறாங்க, அது எல்லாமே வந்து ஒன் டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. வந்து அதை வந்து நம்ம லூஸ் பண்ணி எடுக்கிறது, அதாவது அகைன் நம்ம பிரிச்சு எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு ப்ராப்பரான கனெக்ஷனில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கொயர் ஃபீட்டை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஸோ எக்ஸ்ட்ரா வந்து கெமிக்கல்ஸ் அப்ளை பண்ணிடுவாங்க, அந்த மாதிரி எந்த பயமும் இல்லை. ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து கெமிக்கல் வந்து நாமளே வந்து வாங்கி அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது அந்த சர்வீஸ் டீம் வச்சு கூட அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கும் உங்கள் வீட்டில் வந்து ஏதாவது கரையானால பிரச்சனை இருக்குது, இல்லை மற்ற பெஸ்ட்னால ஏதாவது பிரச்சனை இருக்குது, அல்லது நான் ஒரு புதுசாக ஒரு வீடு கட்ட போகிறேன், அங்கே வந்து ரெட்டிகுலேட்டிங் பைப்பிங் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணேன் அப்படின்னு வந்து ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணலாம். அல்லது பார்த்தீங்கன்னா அவங்களோட வெப்சைட் கூட நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். உங்களோட சர்வீஸ் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.